திருச்சிற்றம்பலம். புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். மௌனத்தின் சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். மற்றவர் உன்னை தாழ்வாக எண்ணினாலும் அல்லது பேசினாலும் உன்னை நீயே தாழ்வுபடுத்தி கொள்ளாதே. அவர்களை உன் மௌனத்தால் வென்று காட்டு. உனது மௌனமே உன்னை எதிர்ப்பவர்களை குழப்பும். அந்த குழப்பமே அவர்களை பலவீனப்படுத்தும். உன் மௌனத்தில் இருந்து வெற்றிக்கான சாதனைகளை சிறப்புடன் செய்தால் உன் வெற்றி உன்னை பற்றி பேசும். உன்னை தாழ்வாக பேசுவோரை எல்லாம் தோற்கடித்தபடி உனது மௌனமும் வெற்றியும் உன் பக்கம் இருந்து அவர்களை தோற்கடிக்கும். மற்றவர் உன்னை பற்றி கீழ்த்தரமாக பேசி மற்றவர் முன் கேலியும் கிண்டலும் செய்தாலும் உடனே உன் கோபத்தையோ அல்லது வேதனையோ வெளிப்படுத்தாதே. மௌனமாக இரு. அந்த மௌனமே அவர்களுக்கு முதல் அடி. உதாரணமாக, சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு சென்ற பின் அங்கிருக்கும் சில வெள்ளைக்காரர்கள் அவரின் தோற்றத்தை பார்த்து ஏளனமாக கேலி செய்தார்கள். அந்த நேரத்தில் மௌனமாக இருந்தபடி பொறுமை காத்தார் விவேகானந்தர். பின் மேடையில் பேச வாய்ப்பு ஒன்று கிடைத்ததும் அவர் தன் சாதனையை பற்றியும் அவரின் பெருமையை, அவரின் பேச்சு திறமையை காட்டியது. எந்த நபர்கள் கீழ்த்தனமாக பார்த்தார்களோ அவர்களை தலை குனிய வைத்தது. பின் அவர்களே வந்து சுவாமிக்கு சேவை செய்ய வைத்தது. அவரின் திறமையான வெற்றி பேச்சு அதுவே அவருக்கு வெற்றி கனியை கொடுத்தது. அதுபோல உன் வெற்றியின் மூலம் உனது எதிரிகளை வீழ்த்த முடியும். ஒன்றை நினைவில் கொள். உனது பேச்சினாலோ கோபத்தாலோ வேதனையாலோ அவர்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உனது உடனடி எதிர் செயல்கள் அவர்களை உற்சாகப்படுத்தும். நீ அந்த நேரத்தில் மௌனமாக இருந்தால் அவர்களை குழப்பமடைய செய்யும். உன்னை சீண்டி பார்த்த அவர்களுக்கு உனது மௌனம் ஏமாற்றத்தை தரும். ஆகவே யார் எது பேசினாலும் எதிர்பேச்சு பேசாதே. உன் பேச்சால் உன் பெருமையை சொல்ல முடியாது. ஆனால் உனது வெற்றி உனது பெருமையை பேசும். உன் வெற்றி உனது மகிமையை அனைவருக்கும் உணர்த்தும். உனது தகுதி என்ன என்று சொல்லும். உனது திறமையும் அறிவையும் யாது என அனைவருக்கும் உணர்த்தும். எனவே எப்போதுமே பொறுமையாக இருங்க. இது எல்லாமே உனது மௌனத்தாலேயே சாத்தியம். ஆம், நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன் வெற்றியை ஈட்டும் வரை யாருக்கும் தெரியாமல் கடின உழைப்பு கொடு. தினமும் வெற்றிக்கான செயல்களை செய். பின் அந்த வெற்றியே மற்றொரு அதிர்ச்சியில் ஆழ்த்தும். பேசின வாயெல்லாம் பேச முடியாமல் தவிக்கும். அனைவரையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். மௌனத்தில் இரு. பொறுமையுடன் வெற்றிக்கான செயலை செய். உனது நிதானத்தில் உன் எதிரிகளை குழப்பமுடைய செய். உனது செயலில், உனது வெற்றியில் அவர்களுக்கு பேர் அதிர்ச்சி கொடு. நீ யார், உனது மகிமை என்ன என்று உன் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு காட்டு. அதுவே உனது நிஜமான வெற்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம்.